வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் வணக்கம் நண்பா. இது உங்கள் ரஸ்லிங் கிங் தமிழ். நான் உங்கள் ரகுமான். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா 2025 எலிமினேஷன் சேம்பர் டேட் அண்ட் டைம் மற்றும் வெற்றி பெறவங்க யாரெல்லாம் என்னென்ன மேட்ச்லாம் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க இதை பற்றி தான் டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம ஒரு வீடியோவாக பார்க்க போகிறோம். முதலாக சேனலுக்கு வந்திருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் இப்போ ரஸ்லிங் சேனல் தமிழ் தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் ஒரு லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது அடுத்தடுத்த ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ரெக்கமெண்ட் ஆகிறதுக்கு ஒரு மிகப்பெரிய உதவியாக இருக்கும். முதல் செய்தி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலிமினேஷன் சேம்பர் 2025 டேட் அண்ட் டைமை பற்றி பார்க்கலாம். எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் டேட் அண்ட் டைம் கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருந்தது. 2 டைம் சொல்லியிருந்தாங்க. ஏன்னா லொக்கேஷன் மாறும்போது டேட்டு டைம் மாறும். ஸோ இந்த டைமில் நடத்துகிறோம் அப்படிங்கிறத ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொஞ்சம் குழப்பம் ஏற்படும். ஸோ இப்போ அஃபிஷியலி பார்த்தீங்கன்னா இந்த வாரம் சண்டே மார்ச் 2 காலையில் பார்த்தீங்கன்னா 5:30 மணிக்கு நம்ம வந்து இதை லைவாக பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி WWE தரப்பில் இருந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் நியூஸ் கிடச்சிருக்குது மக்களே. ஸோ காலையில் 5:30 மணிக்கு எழுந்து பாருங்கள். 5:30 டு ஒரு 8:30 மணி வரைக்கும் நடக்கலாம், அல்லது 7:30 மணி வரைக்கும் நடக்கலாம். அதனால் எலிமினேஷன் சேம்பரை பொறுத்த வரைக்கும் எலிமினேஷன் சேம்பரே ஒரு மணி நேரம் நடக்கும். 1.5 மணி நேரம் நடக்கும். 1.5 3. ஸோ அதை தவிர்த்து 2 மேட்ச் இருக்குது. அன்சங்ஷன் மேட்ச்சு ஒரு அது ½ அன் ஹவர். ஸோ இப்படி பார்த்தாலும் ஒரு 3 hours 4 hours கிட்ட நடக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் லென்த்தான ஷோ தான். சரி, முதல் மேட்ச் நம்ம எதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சமி ஜயன் வெர்சஸ் கெவின் ஓவன்ஸ் அன்சங்ஷன் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில் ஒரு எதிர்பார்ப்பு இருக்குதுன்னா, ராண்டி ஆர்டன் வந்து இந்த மேட்சில் வருவாரா அப்படின்னு. பட் ராண்டி ஆர்டன் வந்து கனடாவுக்கு வருவார் அப்படிங்கிற மாதிரியான செய்திகள் முந்தி கிடச்சிது. ஆனால் இப்போ வந்து அவர் ரிட்டனை வந்து தள்ளி வச்சுருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கிடச்சிருக்குது. சரி, ராண்டி ஆர்டனோட ரிட்டர்னா நம்ம பெருசாக எதிர்பார்க்க முடியாது அப்படின்னா, சரி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டிங்கன்னா, அன்சங்ஷன் மேட்ச்னால் என்னப்பா, ஏதோ ஒன்று புரியாத வார்த்தை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேர் எடுத்து அடிச்சுக்குவாங்க, கழுத்தை எடுத்து நெரிச்சுக்குவாங்க. ஸோ அவர் வந்து இவருக்கு பைல் டிரைவர் போடுவார், என்ன வேணால் நடக்கும். ஆனால் மேட்ச்சை ஸ்டாப் பண்ண மாட்டாங்க. அதாவது மேட்ச்சில் என்ன தான் ஒரு கொடூரமாக தாக்கப்பட்டு ஸோ ரொம்பவே இன்ஜுரிக்குள்ள ஆனாலும் அந்த மேட்ச் நிப்பாட்ட மாட்டாங்க. ரிசல்ட் கிடைக்கிற வரைக்கும் இந்த மேட்ச் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். 1 2 3 பின்ஃபால் வின் பண்ணுற அளவுக்கு, இல்லை அந்த நபர் வந்து நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு, இல்லாட்டா அவர் அன்கான்சியஸாக போயிட்டார் அப்படின்னு வரைக்கும். ஸோ இந்த மேட்ச்சு முடிவில்லா எல்லை வரைக்கும் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மேட்சோடைய ஸ்டிபுலேஷன். ஸோ எந்த பொருளை எடுத்து அடிக்கலாம். 2 பேருமே ஒரு கெனடியன் அப்படிங்கிற காரணத்தினால தான் இப்போ இவங்களுக்குள்ள ஸ்டோரி ஆரம்பிச்சு ஸோ கனடா நாட்டில் ஒரு மேட்ச் நடத்துகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் தான் வெற்றி பெறுவார். கெவின் ஓவன்ஸுக்கு இந்த வெற்றி தேவை. பிகாஸ் சமி ஜயன் ஒரு ஃபேஸ் ரெஸ்லர், அவர் எப்படினாலும் உழைச்சிடுவார். ஆனால் கெவின் ஓவன்ஸுக்கு நெக்ஸ்ட்டு ராண்டி ஆர்டன் கூட ரெஸ்ல்மேனியா மேட்ச் இருக்குது. ஸோ அதுக்கு ஒரு ஹைப்னஸ் தேவை. ஆல்ரெடி கோடி ரோட்ஸ்க்கு தோற்று போயிட்டார், அதுக்கு ஒரு ஹைப் தேவை. அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் கெவின் ஓவன்ஸ் ஒரு மூர்க்கத்தனமான சண்டை போட்டு வெற்றி பெறுவாருன்னு எதிர்பார்க்கலாம். இரண்டாவதாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, உமன்ஸுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச். ஸ்டிஃபனி அண்ட் ட்ரிஷ் வெர்சஸ் நயா ஜாக்ஸ் அண்ட் கேண்டிஸ். ஆக்சுவலி இந்த மேட்ச் வந்து கனடாவில் எனக்கு தெரிஞ்சு நயா ஜாக்ஸுக்கும் டிஃபனிக்கும் உமன்ஸ் சாம்பியன்ஷிப் மேட்சாக தான் நடந்திருக்கும். ஆனால் கெனடியன் சூப்பர் ஸ்டார்னால் டிஃபனி கிடையாது. சரி, என்னடா அது வளர்றேன். நம்ம ஸ்டேட்டஸ் பார்த்தீங்கன்னா கெனடியன் சூப்பர் ஸ்டார் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க ஒரு கெனடியன் ரெஸ்லர். ஸோ அவங்க வந்து தான் சொந்த நாட்டில் மேட்ச் விடணும் அப்படின்னு ஆசைப்பட்டதுனால ஸோ ஒரு சிங்கிள்ஸ் மேட்ச் வேண்டாம், ஒரு டாக் டீம் மேட்சாக வச்சிடலான்னு சொல்லிட்டு தான் இப்போ கேண்டிஸ் கூட சேர்ந்து டாக் டீம் மேட்சாக புக் பண்ணியிருக்கிறாங்க. இந்த மேட்ச்சில் எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சமாக நயா ஜாக்ஸ் வந்து வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. ஏன்னா டிஃபனி வந்து ரெஸ்ல்மேனியாவில் வந்து சாம்பியன்ஷிப்பாக மூவ் ஆகிறாங்க. அவங்களுக்கு இந்த வெற்றி அப்படிங்கிறது தேவை. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா டிஃபனி அண்ட் ட்ரிஸ்டேட்டஸ் தான் வெற்றி பெறுவாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் காய்ஸ், அஃபிஷியலி ஷார்லட் ஃப்ளேர் வந்து எலிமினேஷன் சேம்பருக்கு வாரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. கீழே சேரை போட்டு உட்காந்து இந்த மேட்சை பார்க்குறாங்களா, இல்லாட்டா இடையூறு ஏதாவது பண்ணுறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு செக்மெண்ட், ராக்கோடைய செக்மெண்ட் நடக்க போகுது. தி ராக் பார்த்தீங்கன்னா கனடாக்கு வராரு. உங்கள் அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். அவர் வந்து டைரக்ட்லி பார்த்தீங்கன்னா கேட்க போகிறாரு கோடி ரோட்ஸ் கிட்ட, நீ ஏன் ஆஃபரை அக்செப்ட் பண்ணிக்கிறியா இல்லையா அப்படிங்கிறத பற்றி. இது கண்டிப்பாக ஒரு 10 to 15 நிமிடம் ஒரு ப்ரோமோவாக கட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ராக் கோடி ரோட் செக்மெண்ட் தான் இந்த வருடம் ஒரு ஹைலைட் ஆஃப் த எலிமினேஷன் சேம்பர் செக்மெண்ட்னே சொல்லலாம். இதை ரசிகர்கள் பெரிதும் எதிர்பார்க்குறாங்க. அடுத்ததாக உமன்ஸுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் 6 கண்டெண்டரில் நிறைய கண்டெண்டர் நம்ம அப்படியே தூக்கிடலாம். சேர்ந்த ராக்ஸன் ஃபீனிக்ஸ் இதில் கலந்துக்கிட்டாங்க.
ராக்சன் ஃபீனிக்ஸை பொறுத்த வரைக்கும் இது அவங்களுடைய ஃபஸ்ட்டு WWE பேப்பரியூ மேட்ச். அதுலேயே தூக்கி கொண்டு போட்டு நீங்கள் வந்து ரசல்மேனியாவில் ரியா ரிப்ளைக்கு அகேன்ஸ்டாக மோதுங்க அப்படிங்கிற மாதிரிலாம் காட்ட மாட்டாங்க. ஸோ அவங்கள நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். மேபி ராக்சன் ஃபீனிக்ஸ்க்கும் பெய்லிக்குமான நெக்ஸ்ட் மேட்ச்சை வந்து WWE டெவலப் பண்ணிட்டு வராங்க. அதனால் இந்த மேட்ச்சை நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். சரி, அடுத்தது பெய்லி லாஸ்ட் இயரே பார்த்தீங்கன்னா உமன் சாம்பியன்ஷிப்பாக மோதிட்டாங்க. பட் ஆனால் பெய்லி விசஸ் ரியா ரிப்ளை நடந்தால் நல்லாயிருக்கும். இவங்களை நம்ம ஹோல்டிங்கில் வச்சுக்கலாம், வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறமா நியோமி சரி மொத்தமாக தூக்கிடலாம். அடுத்தது லிவ் மார்கன் அவங்களையும் மொத்தமாக தூக்கிடலாம். பியாங்கா பெலர் அண்ட் கடைசியாக பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ். எனக்கு தெரிஞ்சு இவங்க 3 பேரில் ஒருத்தங்க தான் வெற்றி பெறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ பெய்லியை நான் தூக்கிடுறேன். மிச்சம் இருக்குது அலெக்சா பில்ஸ் அண்ட் பியாங்கா பெலர். ஸோ அடுத்தல கடைசியாக நான் அலெக்சா பில்ஸையும் தூக்கிடலாம். கையாம் கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்போ தான் வந்திருக்கிறாங்க. ஸோ டேரக்ட்லி ரியா ரிப்ளை கூட ஸ்டோரி கொண்டு போவாங்களான்னு தெரியல. ஏன்னா அவங்க இப்போ ஸ்மாக்டவுன் சூப்பர் ஸ்டாராக இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க 2 பேரில் ஒருத்தர் தான் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஒன்று ரியா ரிப்ளை கூட பார்த்தீங்கன்னா அலெக்சா பில்ஸ் வந்து ரசல்மேனியாவில் மோதலாம், அல்லது பியாங்கா பெலர் மோதலாம். எனக்கு தெரிஞ்சு பியாங்கா பெலரை மோத வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா பியாங்கா பெலர் வர்சஸ் ரியா ரிப்ளை ஒரு ட்ரீம் மேட்ச், ஒரு மிகப்பெரிய மேட்ச். ஸோ இந்த மேட்ச் இதுக்கு முன்னாடி நடக்கணும்னு சொல்லிட்டு நடக்காமல் நிறைய தடவை போயிருக்குது. ஸோ அந்த மேட்சை நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேபி WWE பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ரசல்மேனியாவில் கன்ஃபார்ம் பண்ண வாய்ப்பு இருக்குது. 2 பேருமே ஹெவியாக சண்டை போடுவாங்க, நல்லாயிருக்கும். ஸோ இந்த மேட்சை கண்டிப்பாக ஒரு நல்ல மேட்சை எதிர்பார்க்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்சு அலெக்சா அல்லது நம்ம கொண்டக்காரி பியாங்கா பெலர் வெற்றி பெறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ நம்ம மெயின் ஈவெண்ட்டுக்கு பேரலாம் ஆண்களுக்கான எலிமினேஷன் சேம்பர் மேட்ச். ஸோ இதில் லோகன் பால், உலகநாதன் லோகன் பாலை நான் கண்டிப்பாக வந்து இதில் தூக்கிடுவேன். ஆனால் இந்த ஆள் பார்த்தீங்கன்னா WWE ட்ரிபிள் ஏஜ் எப்படி ஜே ஊசோ வெற்றி பெற்றாரோ அதே மாதிரி லோகன் பாலை வின் பண்ண வச்சிடக்கூடாது. அதுக்கப்புறம் ரசல்மேனியாவுக்கு லோகன் பால் இல்லை, லோகன் பால் மூலயமா பால் ஊற்ற வேண்டியதான். ஸோ அதனால் இந்த முடிவு எடுக்க மாட்டார் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதனால் லோகன் பால் இந்த மேட்ச்சில் வெற்றி பெற வாய்ப்பு இல்லை. சரி, அடுத்தது டேமியன் பிரியஸ். ஸோ டேமியன் ப்ரீஸ் வந்து கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபியூட் போயிடாரு, நிறைய டைம் காட்டியிருக்கிறாங்க. பட் ஆனால் லாஸ்ட் இயர் சாம்பியன்ஷிப் ஆகும்போது இந்த வருஷமும் சாம்பியன்ஷிப் ஆகும்போது அளவுக்கு இந்த ஸ்டோரி ஒன்றும் ஹைப் இல்லை. ஸோ டேமியன் ப்ரீஸை நான் விளக்கிடுவேன், கண்டிப்பாக விளக்கிடுவேன். ஏன்னா டேமியன் விசஸ் கோடி ரசல்மேனியாவுக்கு ஒருத்து இல்லை, ஒரு பேப்பரி ஒருத்து தான். ரசல்மேனியாவுக்கு ஒருத்து கிடையாது, கண்டிப்பாக நான் சொல்கிறேன், ஒருத்து இல்லை. ஸோ அடுத்து ட்ரூ மேக்கின்டையர் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஆல்ரெடி கோடியை பீட் பண்ணியிருக்காரு, ஸ்டோரியை நல்லா கொண்டு போகலாம். ரசல்மேனியாவுக்கு ஒருத்தான மேட்ச் தான். பட் ஆனால் எனக்கு இப்போது தெரிஞ்சு சான்ஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ ட்ரூ மேக்கின்டையரும் தூக்கிடலாம். மிச்சம் 3 பேர் இருக்கிறாங்க. ஒருத்தர் வந்து நம்ம செத் ரோலன்ஸ், ஜான் சீனா, ஃபைனலி பார்த்தீங்கன்னா சிஎம் பாங். இந்த 3 தலைகளில் எனக்கு தெரிஞ்சு ஒரு தலைகள் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. என்னப்பா 3ன்னு சொல்கிறேன், 3ல் ஏதாவது ஒன்று சொல்லணுமே அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு என்னமோ இந்த 3 தலையில் நான் ஒரு தலையை செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக சிஎம் பாங்கை நான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா இந்த 3 தலைகளை எனக்கு தெரிஞ்சு ஒரு டாமினேட்டான ஒரு தலை அப்படின்னா சிஎம் பாங் தான். இப்போ சீனாவோட நிலைமை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜான்சனாவை WWE வந்து ரோட் டு ரசல்மேனியாக்காக சாம்பியன்ஷிப்புக்காக மோதிர கொண்டு போகிற மாதிரி ஒரு இதுவுமே போக மாட்டுக்கிறாங்க. இந்த ஸ்டோரி டெவலப்பரிங் இல்லை. அண்ட் ஜான்சனை பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் எலிமினேஷன் சாம்பருக்கு அப்புறமா எந்த விதமான ஸ்மாக்டவுன்லேயும் அட்வர்டைஸ் பண்ணல. அவரை முழுக்க ரால தான் வராரு அப்படின்னு அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது ஜான்சனா ராக் தான் வரலாருன்னா அப்போ ரால இருக்கிற ஒரு சூப்பர் ஸ்டார் கூட தானே அவர் வந்து ஸ்டோரி போக வாய்ப்பு இருக்குது. சரி, ஸ்மாக்டவுனுக்குள்ளே ஒரு சூப்பர் ஸ்டார்னாலும் ராலை வச்சு டெவலப் பண்ணி கொண்டு போகலாம், ஓகே கரெக்ட் தான், ராலே வச்சு கொண்டு போகலாம். ஆனால் சாம்பியன்ஷிப் ஸ்டோரி எப்படி ஒரு ராலை பேசி அவர் ஸ்மாக்டவுனில் பேசி எப்படி கொண்டு போக முடியும்? அது ஒரு குழப்பமான இதாக இருக்குல்ல. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஜான்சனா ஒரு கேள்விக்குறி தான். அண்ட் செத் ஃப்ரீக்கிங் ராலன்ஸுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ ஒருவேளை ரோமன் ரெயின்ஸ் வந்தால் அவர் வந்து அடிக்கலாம். ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகி அண்ட் செத் ராலன்ஸ் அட்டாக் பண்ணலாம், அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அதே நேரத்தில் கடைசியாக சிஎம் பாங், அவருக்கு தான் எந்த விதமான ஸ்டோரியும் இல்லாமல் ஆள் பார்த்திங்கன்னா தனிக்காட்டு ராஜாவாக இருக்கார். அண்ட் சிஎம் பாங்குக்கும் கோடி ரோட்ஸ்க்கும் மேட்ச் நடத்துனா நல்லாயிருக்கும். மேபி கோடி ரோட்ஸ் ஆஃபர் ஏற்றுக்கிட்டால் அந்த மேட்சோடைய ஃபியூடே வேறு லெவல். அண்ட் கோடி ரோட்ஸ் ஆஃபர் ஏற்றுக்காமல் சிஎம் பாங் ராக்கோட ஆஃபர் ஏற்றுக்கிட்டாலும் அது வேறு லெவல். ஸோ என்னுடைய ப்ரெடிக்ஷன் ஒன்று, அதிகபட்சமாக சிஎம் பாங் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. செகண்டரி பொசிஷனாக செத் ரோலன்ஸ் வாய்ப்பு இருக்குது. தேர்ட் பொசிஷனாக ஜான்சனா வாய்ப்பு இருக்குது. உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. எலிமினேஷன் சாம்பர் 2025 இந்த வாரம் சண்டே காலையில் 5:30 மணிக்கு நடக்கும், கண்டிப்பாக பாருங்கள்.